அமெரிக்காவுல ஒரு ஏழை குடும்பத்துல 20வது குழந்தையா பிறந்த பொண்ணுதான் வில்மா ருடால்ஃப். பிறக்கும் போதே குறைப்பிரசவம், 4 வயசுல நிமோனியா, அப்புறம் ஸ்கார்லெட் காய்ச்சல். கடைசியா அந்த குழந்தைய போலியோ தாக்குச்சு. டாக்டர்கள் அந்த குழந்தையோட காலை பார்த்துட்டு, மன்னிச்சுடுங்க, இந்த பொண்ணால இனிமே தரையில காலையூனி கூட நடக்க முடியாது, வாழ்நாள் முழுக்க இந்த இரும்பு பட்டை மாட்டிட்டு தான் இருந்தாகணும். எல்லாரும் அந்த பொண்ணை பரிதாபமா பார்த்தாங்க. ஆனா அவங்க அம்மா மட்டும் அந்த பொண்ணோட காதுல ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வில்மா, கடவுள் மேல நம்பிக்கை வை, முயற்சி செஞ்சா உன்னால நடக்க முடியும்னு சொன்னாங்க. 9 வயசு வரைக்கும் அந்த இரும்பு பட்டையோட போராடுனாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த இரும்பு பட்டைய கழட்டி வீசிட்டு தட்டு தடுமாறி முதல் அடியை எடுத்து வச்சாங்க வில்மா. அன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சவங்க நேரா அவங்க கோச் கிட்ட போய் சொன்னாங்க, சார், நான் இந்த உலகத்திலேயே வேகமா ஓடுற பொண்ணா வரணும்னு. கோச் சிரிச்சாரு. வில்மா, உன்னால சாதாரணமா நடக்கவே முடியாது, இதுல ஓடணும்னு ஆசைப்படுறியேன்னு கேட்டாரு. ஆனா வில்மா விடல. வருஷம் 1960 ரோம் ஒலிம்பிக் போட்டி. வேகத்தை கூட்டவும் இப்போ வில்மாவுக்கு 20 வயசு. இறுதி சுற்றுல அவங்க கூட ஓட போறது யாரு தெரியுமா? அப்போதைய உலக சாம்பியன் ஜூட்டா ஹெயின். துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. போலியோவினால் முடங்கின அதே கால்கள் அன்னைக்கு காற்றை கிழிச்சுக்கிட்டு பறந்துச்சு. அந்த போட்டியில ஜூட்டாவை தோற்கடிச்சு தங்க பதக்கத்தை ஜெயிச்சாங்க வில்மா. நடக்கவே முடியாதுன்னு ஒதுக்கப்பட்ட அந்த பொண்ணு உலகின் மிக வேகமான பெண்மணி அப்படின்னு சரித்திரம் படைச்சாங்க. நண்பர்களே, டாக்டர்கள் சொன்னது மருத்துவ உண்மை, ஆனா வில்மா நம்புனது மனதின் உண்மை. உங்க உடம்புல 1000 குறை இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா என்னால முடியும்ங்கிற அந்த ஒரு வார்த்தை உங்க மனசுல இருந்தா இந்த உலகத்துல உங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாது.